சிடுமூஞ்சித்தனமான மனிதர் என் தலையில் தோன்றும் முதல் விஷயங்களில் நானும் ஒருவன். ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒரு வலுவான நட்சத்திரத்திற்கு வரும்போது இறந்த உடல்களை அப்புறப்படுத்த நீங்கள் உண்மையில் பன்றிகளை பயன்படுத்த முடியுமா? காத்திருங்கள். என்ன, அவர்கள் சுமார் 8 நிமிடங்களில் 200 பவுண்டுகள் எடையுள்ள உடலை கடந்து செல்வார்கள். அதாவது, மனிதனே, அவர்கள் தடுமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இதனுடன் முடிவடைந்தது பேட்மேன் திரைப்படத்தில் இருந்து பெங்குவின் ஒரு சுற்றளவு கதாபாத்திரத்தை பற்றிய ஒரு ஸ்பின் ஆஃப் ஷோவை போன்றது. ஆனால் ஆஹா, எவ்வளவு தவறு! நான் முதல் 2 அத்தியாயங்கள் கோதம் சிட்டியின் இளைய வயிற்றில் உடனடியாக என்னை இழுத்துச் சென்றது. சண்டையிடும் மாஃபியா குடும்பங்களின் அடித்தளமான மற்றும் நம்பத்தகுந்த உலகத்தை முன்வைக்கிறது. இரக்கமற்ற அமலாக்குபவர்கள், ஊழல் அதிகாரிகள் மற்றும் மழை நனைந்து நகர்ப்புற சிதைவு. இது கிளாஸ்கோவில் ஒரு நாள் வெளியே இருந்தது. உண்மையில் எங்களுடன் ஒவ்வொரு அடியிலும் ஓஸ்வால்ட் கோப் இருந்தார். மகத்துவத்திற்கான அபிலாஷைகளுடன், நகக்கண்ணில் உறுதியுடன் நான் குற்ற இறைவனாக இருக்க விரும்புகிறேன். எந்த விலையிலும் மேலே செல்வதற்கான அவரது வழி. பென்குயின் நிச்சயமாக என் கவனத்தை ஈர்த்தது. ஆனால் அது தரையிறங்குவதை ஒட்டிக்கொள்ள முடியுமா அல்லது இறுதியில் அது செயலிழந்து உங்களை எரித்துவிடுமா? சரி, உங்களுக்கு பதில் தெரியும் என்று நினைக்கிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பதை கேம் நோயின் சிறந்த கதை சொல்லும் அழுத்தமான பாத்திர வளர்ச்சி மற்றும் வலுவான நடிப்பை நிரூபிக்கும் வகையில் அவ்வப்போது வரும் அரிய நிகழ்ச்சிகளில் பென்குயின் ஒன்றாகும். அடுத்தது மீண்டும் உரிக்க ஆவல். இந்த கவர்ச்சிகரமான கதாபாத்திரங்களின் மற்றொரு அடுக்கு. நான் யாரை வெல்ல விரும்புகிறேன் என்று முழுமையாக தெரியவில்லை. ஆனால் அவர்களின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை அறிய எப்போதும் ஆர்வமாக உள்ளது. எங்களுக்கும் சோபியாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதலை பின்தொடர்ந்து வரும் பருவம் என்று சொல்வதைத் தவிர கதையின் அடிப்படையில் அதிகம் கொடுக்காமல் இருக்க முயற்சிக்கிறேன். பின்னர் நீங்கள் ஃபால்கோன் குற்றம், குடும்பம், 2 கதாபாத்திரங்களின் தலைவர், அவர்களின் இலக்குகளை பின்தொடர்வதில் முற்றிலும் இரக்கமற்றவர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள். அவர்களின் புத்திசாலித்தனமான மற்றும் மிகவும் திறமையான மற்றும் இருவரும் தங்கள் சொந்த பேய்களுடன் மல்யுத்தம் மற்றும் அதிர்ச்சிகரமான நடிகர்கள் மற்றும் சோபியாவின் வழக்கு. துஷ்பிரயோகம் மற்றும் சிறைவாசம் போன்ற சித்தரிப்புகளை பற்றி நாம் மேலும் அறியலாம். அது அவளை ஒரு நல்லவளாக இருந்து மெதுவாக மாற்றியது. ஆனால் அப்பாவியான இளம் பெண் ஒரு உந்துதல் மற்றும் கொடூரமான கொலையாளியாக மாற்றப்படுகிறாள். எதையும் அழிக்கத் தயாராக இருக்கிறாள், அவளுடைய வழியில் குறுக்கிடும் எவரையும். மனிதன். எபிசோட் 4 இந்த விஷயங்களைக் கொண்டு அதன் குத்துக்களை முற்றிலும் இழுக்காது. என்னை நம்புங்கள், சோஃபியா ஒரு கதாபாத்திரமாக உங்களுக்கு மிகவும் வித்தியாசமான பார்வை இருக்கும். நீங்கள் முடிவதற்குள் யோட்சியின் கிறிஸ்டன் மில். இதை பற்றிய எங்கள் பணிக்காக பில் கிரெடிட். ஒரு மோசமான மற்றும் கொடூரமான குற்றத்திலிருந்து மாறுவதற்கான அவளது திறன். லார்ட் பிகம் என்பது மிகவும் இயற்கையானது மற்றும் எளிதானது. நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஸ்விட் சோஃபியா உண்மையில் ஒரு பாத்திரத்தின் நடைமுரண்பாடாகும். அதைச் சுற்றியுள்ள உலகத்திற்கு காலை உணவை பக்கத்தில் வைத்து மேலே செல்லும் வழி. அவளிடமிருந்து திருடப்பட்ட வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் அமைதியாக காலையில் அவள் முழு அமைப்பையும் தலைகீழாக மாற்ற முடியும். அவள் எங்களுக்கு மிகவும் தகுதியான எதிரி மட்டுமல்ல. நீங்கள் அவளை எவ்வளவு அதிகமாக அறிந்துகொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள். அவள் உண்மையில் இந்த நிகழ்ச்சியின் எதிரி அல்ல. இது எல்லாம் ஓஸ் பற்றி பேசுகிறது. நல்ல இறைவன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிகழ்ச்சியை கண்டுபிடித்துவிட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு முறையும் கெட்டதை முறியடித்ததில் இருந்து நான் பார்த்த சிறந்த பாத்திர படைப்புகளில் சில இதுவாக இருக்கலாம். அவர் ஒரு மனிதர், மரியாதை மற்றும் வெற்றிக்கான அவரது விருப்பத்தால் முற்றிலும் உந்தப்பட்டவர். அவர் மற்றவர்களின் ஒப்புதலும் பாராட்டுதலும் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறார். மேலும் பைத்தியக்காரத்தனமான அபாயங்களை எடுக்கவும் எதையும் தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறார். தாக்கு வலது புறம் அடித்து நடுவில். மேலும் ஓஸ் நிம்மதியாக இருப்பதற்கு பதிலாக உண்மையில் கோபமடைந்தார். ஏனெனில் அவரது காலில் முன்னேற்றம் மற்றும் சிந்திக்கும் திறன். மலம் அடிக்கும்போது ரசிகர் காப்பாற்றுகிறார். நான் எண்ணுவதை விட அதிகமான முறை அவரது கைகளை காப்பாற்றுகிறார். ஆனால் தந்திரமான மற்றும் மக்களை முன்கூட்டியே திட்டமிடும் மற்றும் கையாளும் திறன் அவரை மிகவும் வலுவான எதிரிகளை ஒருவருக்கொருவர் எதிராக விளையாட அனுமதிக்கிறது. இதனால் அவர் அவர்களின் இடத்தை பிடிக்க முடியும். மற்றும் மிக முக்கியமாக, அவர் தாழ்த்தப்பட்டவர்களின் உளவியலை புரிந்துகொள்கிறார். ஏனென்றால் அவர் அவர்களில் ஒருவராக இருந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கைக்குரிய உதவியாளர்களுக்கு மரியாதை கிடைக்காது. அவர் 2வது கட்டளைக்கு தகுதியானவர். தனது சொந்தத்திற்காக ஆர்வமாக கிரீடத்தில் சுடப்பட்டார். தங்களுக்குள் ஏதாவது ஒன்றை உருவாக்குவதற்கான வாய்ப்பை விரும்பும் தெருக்களும் கூட. அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரிந்தவுடன், இது போன்றவர்களை உங்கள் நோக்கத்திற்கு மாற்றுங்கள். நீங்கள் ஒரு முழு நகரத்தையும் கைப்பற்றலாம். மேலும் அவர் ஓஸ் மற்றும் சோஃபியா இருவரும் டவுன் தி ஓல்ட் ஆர்டரில் பிறந்த அதே துல்லியமான பொருளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறுகின்றனர். மேலும் கீழே உள்ள மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளனர். முதல் முறையாக அவர்களின் நியாயமான பங்கை பெறுவதற்கான வாய்ப்பு. அவர்களுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடு என்னவென்றால், சோஃபியா உண்மையில் அதை செய்ய விரும்புகிறார். ஓஸ் நடிப்பதில் சிறந்தவர். மேலும் யார் மேலே வந்து கீழே இருப்பார்கள் என்று யூகிக்கவா? மாயைகள் இல்லை. இதோ ஓஸ் நிச்சயமாக நல்லவர் இல்லை. பெரும்பாலான பருவங்கள் நுட்பமாக ஊக்கமளிக்கும். நீங்கள் அவரது தளர்வான மற்றும் அவரது ஐலின் தாயார் மற்றும் அவரது அடக்கத்துடன் அவரை ரூட் செய்ய கடைசி 2 அத்தியாயங்களை கொண்டு வருகிறீர்கள். உங்களை பற்றிய அட்டவணையை முழுவதுமாக திருப்பி அந்த மனிதனுக்கு மிகவும் வித்தியாசமான தளத்தைக் காட்டுங்கள். தன்னை பற்றி பல பொய்களைச் சொன்ன ஒரு மனிதனை உங்களுக்கு தெரியும் என்று நினைத்தீர்கள்.
அதுவும் அவர் அவர்களை நம்ப ஆரம்பித்தார். தன்னை பற்றிய பிம்பத்தை கவனமாக கட்டமைத்த ஒரு மனிதன் மிக கொடூரமான கொடூரத்தை நியாயப்படுத்த அனுமதிக்கிறான், மேலும் தன்னைத் தவிர வேறு யாரையும் பற்றி கவலைப்படாத ஒரு மனிதனை காட்டிக் கொடுக்கிறான். இறுதிக் காட்சியில் அவர் சாதித்த இடம் அவர் விரும்பிய அனைத்தையும். மகத்தான தனிப்பட்ட செலவு இருந்தபோதிலும் உண்மையில் ஒரு வித்தியாசமான மனிதன் எல்லாவற்றையும் அழித்திருக்கலாம். அவர் இங்கு வருவதற்கு தியாகம் செய்ய வேண்டியிருந்தது, ஆனால் ஓசால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, ஏனென்றால் இறுதியில் முக்கியமானது எல்லாம் அவரது சொந்த வெற்றிதான். முரண்பாடாக நிகழ்ச்சியின் முதல் காட்சியே அவரது ஆளுமையின் மிக நுண்ணறிவு ஆகும். அவர் பகுத்தறிவுடன் துப்பாக்கிச் சூடு நடத்தும்போது அவரது கனவை அவமதித்த ஃபால்கோன் குடும்பத்தின் புதிய தலைவர் பிரச்சினைகளை தெரிந்து கொள்ள தேடினார். அது ஆபத்தை உண்டாக்கும், அது அவனை உள்ளே தள்ளும். ஆனால் அந்த நேரத்தில் அவன் அதைப் பொருட்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர் இருக்கும் விஷயத்தை நம்புங்கள். கொலின் ஃபாரெல் தனது வாழ்க்கையின் நடிப்பை இதில் வழங்குகிறார். அந்த அனைத்து செயற்கை கருவிகளின் கீழும் சரியான கதாபாத்திரத்தில் நடிப்பது மட்டுமல்லாமல் அவர் ஆஸ்வால்ட் போலீஸ்காரர் என்று உங்களை நம்ப வைக்கிறார். இது பார்ப்பதற்கு ஒரு நம்பமுடியாத விஷயம் மற்றும் விக் மற்றும் அவரது தாயார் இது எங்கு செல்கிறது என்பதை நீங்கள் பார்த்தவுடன் குட் பஞ்ச் அடித்தது போல் தெரிகிறது. இறுதியில் பெண்குயின் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் விரும்பிய அனைத்தும் நம்பக்கூடிய, பிரமாதமாக நடித்த மற்றும் இறுக்கமாக கட்டமைக்கப்பட்ட தோற்றம், ஒரு வில்லனுக்கான கதை, இது முட்டாள்தனமாகவும் நகைச்சுவையாகவும் இருந்திருக்கும். காமிக் கதைகள் மற்றும் அவற்றுடன் வரும் அனைத்து சாமான்களையும் பற்றி நீங்கள் கவலைப்படாவிட்டாலும் இந்த விஷயத்தில் அது ஒரு பொருட்டல்ல, ஏனென்றால் பெண்குயின் அதன் சொந்த தகுதியில் ஒரு திடமான குற்ற நாடகமாக நிற்கும் அளவுக்கு வலிமையானது. இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் இன்னும் செய்ய முடியும் என்பதை அறிவது உண்மையில் என் இதயத்தை உற்சாகப்படுத்துகிறது. நேர்மையாக இது நுட்பமான நிலை என்றால் மேட் ரீவ்ஸ் பேட்மேன் யூனிவர்ஸ் முன்னோக்கிச் செல்வதை நாம் எதிர்பார்க்கலாம். கேப் க்ரூசேடரில் இன்னும் சில உயிர்கள் இருக்கலாம்.